எல்லா பெண்களுமே ஐயோ பிரஸ்ட் கேன்சர்னா முழுக்க எடுத்துருவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடாது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது செட் ஆகும், எது நமக்கு பொருந்தும், நம்ம வியாதிக்கு பொருந்தும், நம்ம உடம்புக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணனா எல்லாம் சரியாக வந்துடும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். மார்பக புற்றுநோய் குறித்து பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் சில வீடியோஸில். இப்போ மார்பக புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ புற்றுநோயின்னு நமக்கு எப்படி தெரியும்? கை வச்சு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் மேமோகிராம் பார்க்குறோம், அப்புறம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்குறோம். சந்தேகம் ஏற்படக்கூடிய மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இது புற்றுநோயா இல்லையா, அப்படி அது என்ன கட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீடில் பயாப்சின்னு சொல்லுவோம். நீடில் பயாப்சி பண்ணுவோம். அந்த நீடில் பயாப்சி பண்ணி டிஷ்யூவை எடுப்போம். இந்த ஃப்ளூயிடு மாத்திரம் எடுத்தால் பத்தாது. இந்த எஃப்என்ஏசி டெஸ்ட்டுன்னு இன்னமும் பரவலாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த எஃப்என்ஏசி டெஸ்ட்டு பிரெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும், பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அது அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸஸ்க்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனுக்கு எஃப்என்ஏசி டெஸ்ட்டு பத்தாது. நிறைய பேர் எங்கே எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுத்து நான் பண்ணிட்டேனே திருப்பி ஏன் என்ன பண்ண சொல்கிறீங்கம்மாங்க. எஃப்என்ஏசி பத்தாது. கோர் பயாப்சின்னு சொல்கிற டிஷ்யூ டெஸ்ட்டு, பயாப்சி டெஸ்ட் நமக்கு தேவை. கேன்சர் கட்டி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இது நம்ம உடம்புல இருக்க ஈஸ்ட்ரஜனை கொண்டு வளருதா, ப்ரொஜெஸ்ட்ரானை கொண்டு வளருதா, இல்லை இந்த HER2ங்கிற டைப் ஆஃப் ஆங்கோப்ரோட்டீன் கொண்டு வளருதா, இல்லை மூணுமே இல்லாமல் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வளருவேன்னு வளர்கிற டைப்பா, ட்ரிபிள் நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேஜிங்னு சொல்கிறது. ஸ்டேஜிங்னா நமக்கு எந்த கட்டி பிரெஸ்ட்டில் மாத்திரம்தான் இருக்கா, இல்லை மற்ற உறுப்புகளில் எங்கேயாவது பரவி இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. அதுக்கு இந்த பொதுவாக இந்த பெட் சிடிங்கிற டெஸ்ட் இப்போ பரவலாக பண்ணுறோம். பெட் சிடி பண்ணோன்னா நமக்கு பிரெஸ்ட்டில் மாத்திரம்தான் இருக்கா, வேற எங்கேயும் எந்த ப்ராப்ளமும் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு ஜென்ரல் மாஸ்டல் செக்கப் மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு நல்லா இருக்கா இல்லையா, ஃபிட்டாக இருக்கா இல்லையா, இல்லை உடம்புல வேறு எதுவும் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாமும் பண்ணுவோம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறது. ட்ரீட்மெண்ட் பொதுவாக இந்த ஐஹெச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், HER2 இந்த பயாப்சி டெஸ்ட்டில் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா, அதை கொண்டு தான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோங்கிறது டிசைட் பண்ணுவோம். பொதுவாக ஈஸ்ட்ரஜனை கொண்டு ப்ரொஜெஸ்ட்ரானை கொண்டு வளரக்கூடிய டியூமர் அப்படின்னா சர்ஜரி ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ட்ரிபிள் நெகட்டிவ், இது மூணுமே நெகட்டிவ், இது மூணுமே தூண்டி விடலை, மூணும் இண்டிபெண்ட் ஆஃப் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், HER2 வளரக்கூடிய டியூமர் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கீமோதெரப்பி முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா சர்ஜரி பண்ணுவோம். இந்த HER2வை கொண்டு வளருதுனாலும் பொதுவாக மருந்து கொடுத்துட்டு கீமோதெரப்பி, அந்த HER2 டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ இது ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸு. அதனால தான் அந்த பயாப்சி டெஸ்ட்டு அவ்வளோ முக்கியம். அந்த டெஸ்டிங் கரெக்டாக பண்ணணும். இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் தான் மறுபடியும் வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக அமையும். ஸோ அதை பற்றி அதில் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ சர்ஜரின்னு எடுத்துப்போம். எல்லாருக்கும் என்ன பயம், பிரெஸ்ட் கேன்சர்னாலே பிரெஸ்ட்டை முழுக்க எடுத்துருவாங்களா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. அது லேடிஸ்க்கு அது ஒரு பெரிய பயம், இந்த பிரெஸ்ட்டுனா முழுக்க எடுத்துருவாங்களோன்னு. ஸோ எல்லாத்துக்கும் முழுக்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர்த்துக்கு கட்டி மாத்திரம் எடுத்து பண்ண முடியும். அதுக்கு முக்கியமாக எப்படி அதை கட்டி மாத்திரம் எடுக்கிறதா, பிரெஸ்ட்டு முழுக்க எடுக்கிறதான்னு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அந்தந்த பேஷண்ட் சூழ்நிலை தகுந்த மாதிரி பிரெஸ்ட்டினுடைய அளவு. இப்போ எல்லாருக்கும் ஒரே சைஸில் பிரெஸ்ட் இருக்கிறது இல்லை இல்லையா, ஆள் உயரம் கூப்பிட்ட மாதிரி பிரெஸ்ட்டு சைஸு ஷேப்பும் வேரி ஆகும். நம்ம கப் சைஸுன்னு சொல்லுவோம், ப்ராவில் போடுற கப் சைஸு. ஸோ அது சைஸ், பிரெஸ்டினுடைய சைஸு பொறுத்து, லொக்கேஷன், கட்டி பிரெஸ்ட்டில் எங்கே இருக்குது, கட்டினுடைய அளவு, அப்புறம் கட்டி பக்கத்தில் கட்டின்னு இல்லாமல் அது இல்லாமல் கட்டியிலேருந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம், அதுலேருந்து டியூமர் கொஞ்சம் பரவலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறமா தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இது கட்டி மாத்திரம் எடுத்தால் போருமா, இல்லை பிரெஸ்ட்டை முழுக்க எடுக்கணுமா அப்படின்னு. அதான் நிறைய பேருக்கு அது ஏர்லியாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கட்டி மாத்திரம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி கட்டி எடுத்து பண்ணும்போது, இல்லை பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணி பண்ணும்போது, அப்படி பிரெஸ்ட்டு சர்ஜரி பண்ணும்போது கூட அந்த அக்கல்ல பரவி இருக்கா இல்லையா, இந்த நெறிக்கட்டி சொல்லுவோம் இல்லையா, அப்போ நம்ம நார்மலாக வாயில் தொண்டையிலலாம் புண்ணு வந்தால் இங்கே இங்கே நெறிக்கட்டுது இல்லையா கழுத்தில், அது மாதிரி டியூமருக்கும் நெறிக்கட்டும். இப்போ பிரெஸ்ட்டில் இருக்கிற டியூமருக்கு அக்கல் இருக்கிற லிம்ஃப் நோட்ஸு நெறிக்கட்டும். ஸோ இந்த நெறியில் பரவி இருந்தால் அது ஸ்டேஜ் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது.
அங்கே இப்போ பிரஸ்ட்டில் இருக்கிற டியூமர் எடுத்துட்டேன், இப்போ நெறியில் இருக்கிறத விட்டுட்டான்னு திருப்பி ரெக்கரன்ஸ் வரும். ஸோ அதையும் அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சர்ஜரி எப்போ பண்ணுவோம்? இந்த சர்ஜரி வந்து லைக் ஐ செட் ஏர்லியராக ஸ்டேஜ் 1 and 2 ஏர்லியாக பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக கட்டி மாத்திரம் எடுத்து பிரஸ்ட்டை முழுக்க எடுக்காமல் பண்ண முடியும். இப்போ அதுக்கு ஒரு பிரான்ச்சே, அதாவது ஆங்கோபிளாஸ்டிக் சர்ஜரின்னு எப்படி கேன்சர் ரிமூவ் பண்ணுறோமோ கூட பிளாஸ்டிக் சர்ஜரியும் டெக்னிக்ஸையும் கம்பைன் பண்ணி எடுக்கிறது மாத்திரம் இல்லை, எடுத்தப்புறம் பிரஸ்ட்னுடைய ஷேப்பை ஓரளவுக்கு ரீசனபிளாக நார்மலாக கொண்டு வரத்துக்கு சேர்ந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு அது மாதிரி பண்ணுறோம். அதில் சில பேருக்கு தவிர்க்க முடியாமல் பிரஸ்ட்டை முழுக்க எடுக்கணும் அப்படின்னா அப்போது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது, மறுசீரமைப்பு, மறு உருவாக்கம், அதையும் பண்ணலாம். அது வந்து பொதுவாக வந்து நம்ம ஊரில் இந்த இம்ப்ளான்ட் பேஸ்டு இந்த சிலிக்கான்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது அவ்வளவா பாப்புலர் ஆகலை. நம்ம ஊர் சூழ்நிலைக்கு அது எடுபடலை. நம்ம அதிகமாக பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடி வயத்தில் எல்லோரும் பர்டிகுலர்லி குழந்தை பெற்று ஒரு ஏஜ் 40-50 வரும்போது அடி வயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். அந்த ஃபேட்டு ஸ்கின் அண்ட் ஃபேட்டை மாத்திரம் எடுத்து நம்ம வந்து பிரஸ்ட்டு மாதிரி உருவாக்கி நம்ம ஆப்ரேட் பண்ண இடத்துல வச்சு ஒரு ஷேப்பு கொண்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து இந்த அடி வயிற்றில் பண்ணுறது வந்து வயிற்றுக்குள்ளே போய் பண்ணுறதில்ல, ஸ்கின் ஃபேட் லெவலில் தான். நம்ம இப்போ இந்த ஸ்கின் ஃபேட் லெவலில் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை அப்படியே எடுத்து அங்கே வந்து அந்த தையல் இருக்கும், அதெல்லாம் வந்து அந்த அப்சார்பிள் சொல்லுவோம், ஒரே லைனில் இருக்கும், அது இப்போ நாளடைவில் மறைஞ்சு போயிடும். அதை எடுத்து வைக்கும்போது பிரஸ்ட் போல் ஒரு நீட்டாக ஒரு ஷேப் வந்துடும், அடி வயிறும் ஃப்ளாட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பெண்களுக்கு அந்த ஒரு தாக்கம் இல்லை, ஐயோ ஃபுல்லாக எடுத்துட்டாங்களே, அந்த அந்த ஒரு ஊனம் மாதிரி தானே அது. அது வந்து நம்ம ஒரு இப்போ வேணும்னா கண்ணாடி போடுறோம், இல்லை கான்டாக்ட்ஸ் போட்டுக்கலாம், லேசர் பண்ணிக்கலாம், அப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி இதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேடட் ப்ரா வச்சுக்கலாம், பிரஸ்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பிரஸ்ட் ஷேப் போல் காட்டனில் கிடைக்கிது, உள்ளில் பண்ணுறோம், அதுவும் சிலிக்கானில் எக்ஸ்டர்னலாக ப்ராக்குள்ளே பாக்கெட் மாதிரி தைச்சு அதுக்குள்ளே வச்சு போட்டுட்டோன்னா நமக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி இருக்கும். பட் அந்த பெண்ணுக்கு தெரியும்ல, என்ன தான் வெளியில் ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்கு அது ஒரு ஊனமாக தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் மறுசீரமைப்பு அது டெஃபினட்டாக நம்ம இப்போ நிறையா பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ அது கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால் எல்லா பெண்களுமே ஐயோ பிரஸ்ட் கேன்சர்னால் முழுக்க எடுத்துருவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடாது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது செட் ஆகும், எது நமக்கு பொருந்தும், நம்ம வியாதிக்கு பொருந்தும், நம்ம உடம்புக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணனா எல்லாம் சரியாக வந்துடும். சீக்கிரமாக கண்டுபிடிச்சா பூர்ணமாக குணப்படுத்திடலாம். ஸோ அதனால் பயப்படாமல் இதுக்கான ஏதாவது இது மாதிரி இருந்ததுன்னா இப்போயோ ஃபுல்லாக எடுத்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டு போகாத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் பயப்படாமல் என்ன எதுங்கிறத பார்த்துக்கணும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.